குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நம்ம இன்றைக்கி சாப்டர் 3 பார்க்க போகிறோம். சாப்டர் 3 என்ன அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா, ஃபஸ்ட்டு டாபிக் வந்து இன்ட்ரொடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டானா என்னென்னு பார்க்கணும். ஓகேவா, டேட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரா ஃபேக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். டேட்டா இஸ் ஏ ரா ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேவா, ஏ டேட்டாபேஸ் இஸ் ஏ பிளேஸ் வேர் வி ஸ்டோர் ரிட்ரைவ் அண்ட் மேனேஜ் டேட்டா. அதாவது டேட்டாபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இந்த டேட்டா சொன்னோம் இல்லையா, இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் அதை வந்து மறுபடியும் திரும்ப எடுக்கிறதுக்கும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கூடிய ஒரு பிளேஸ், அதாவது ஒரு லொக்கேஷன் அப்படின்றதா வந்து டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் லைக் யுவர் நேம், யுவர் ஃபேவரட் கலர் எக்ஸெட்ரா டு காம்ப்ளெக்ஸ் டேட்டா லைக் அஸ்ட்ரானமிக்கல் டேட்டா அண்ட் சயின்டிஸ்ட் ஹேண்டில் எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் டேட்டாபேஸ். அதாவது டேட்டா அப்படிங்கிறது ரா ஃபேக்ட் தெரியும், அது என்னது நம்மளோட நேமாக இருக்கலாம், அதாவது நம்மளை பற்றின விஷயங்கள் ஃபேவரட் கலர்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம், அதுவும் டேட்டாபேஸ்க்கு கீழே தான் வரும். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் டேட்டாவாக எந்த டேட்டாவாக இருந்தாலும் எல்லாமே வந்து டேட்டாபேஸ் கீழே தான் வந்துடும். ஓகேவா, the management system refers to a set of programs to manage the data we have with various actions like storing, retrieving, filtering, etc. அதாவது டேட்டாபேஸ்னால் என்னென்னு நமக்கு தெரியும், டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான இடம் தான் வந்து டேட்டாபேஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். சரியா, மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். இதுக்காண்டி அப்படின்னா அந்த டேட்டா வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ரிட்ரைவ் பண்ணலாம், ஃபில்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறதுக்காண்டி ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணி வச்சுருப்போம். அதான் வந்து மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஓகேவா, அதில் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் நம்ம நிறைய பாப்புலரான டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா MySQL, Oracle, இந்த 2 சிஸ்டம்ஸ் இதுதான் வந்து பாப்புலரான டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்கிறோம். கிவிங் ப்ரொடக்ஷன் டு டேட்டா யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபார் யூசர்ஸ் எக்ஸெட்ரா ஆர் சம் ஆஃப் த நோட்டபிள் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குட் டிபிஎம்எஸ். அதாவது ஒரு நல்ல டிபிஎம்எஸ்னால் அது என்னென்னலாம் அதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபார் த யூசர், கிவிங் ப்ரொடக்ஷன் டு டேட்டா. அதாவது டேட்டாவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், நம்ம வந்து ஈஸியாக வந்து டேட்டாவை அக்சஸ் பண்ணிக்கூட மாதிரி ஈஸியாக அதை வந்து புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, இதான் வந்து டேட்டானா என்ன, டேட்டான்றது ஒரு ரா ஃபேக்ட் அல்லது மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். டேட்டாபேஸ் அப்படிங்கிறது அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் டேட்டாபேஸ். அப்போ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த டேட்டாஸை மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம், அதான் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு டிபிஎம்எஸ். அப்போ டிபிஎம்எஸ்னால் என்ன, டேட்டானா என்னென்னு பார்த்தாச்சு, மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தாச்சு, டேட்டாபேஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. அப்போ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஃபார் கிரியேட்டிங் and managing database. The DBMS provides users and programmers with a systematic way to create, retrieve, update and manage data. அதாவது என்ன அப்படின்னா, டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓகேவா, சிஸ்டம் சாஃப்ட்வேர் அது எதுக்காண்டி யூஸ் பண்ண முடியும், ஃபார் கிரியேட்டிங் அண்ட் மேனேஜ் டேட்டாபேஸ். அதாவது இந்த டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அதை மேலாண்மை பண்ணுறதுக்கும் உள்ள ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு. இது என்னென்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, ஒரு சிஸ்டமேட்டிக் வே, அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக் வே வந்து ப்ரொவைட் பண்ணுது யூசர்ஸ்க்கு. எதுக்கு அப்படின்னா, க்ரியேட் பண்ணுறதுக்கும் ரிட்ரைவ் பண்ணுறதுக்கும் அப்டேட் அண்ட் மேனேஜ் டேட்டாவை இப்போ இந்த மாதிரி வேலையை செய்கிறதுக்கு வந்து ஒரு வே வந்து நமக்கு கொடுக்குது. ஓகேவா, அப்போ வாட் டைப் ஆஃப் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் ஏ டேட்டாபேஸ். அதாவது என்ன டைப் ஆஃப் டேட்டாஸ் வந்து டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா, in a database we would be grouping only related data together and storing them under one group name called table. This helps in identifying which data is stored where and under what name. அதாவது இந்த டேட்டாபேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டா வந்து ரிலேட்டட் டேட்டாஸாக இருக்கணும். ஓகேவா, ரிலேட்டட் டேட்டாஸாக இருக்கணும். அதே மாதிரி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒரு குரூப்பாக ஸ்டோர் பண்ணி வைப்போம், அதுக்கு நேம் வந்து டேபிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, எந்த டேட்டா எங்கே எந்த நேமில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டேபிள் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா, அதாவது ரிலேட்டட் டேட்டாஸை தான் நம்ம வந்து குரூப்பிங் பண்ணுவோம், அது குரூப் பண்ணி ஒரு நேமுக்கு கீழே வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம், அதுக்கு பேர் டேபிள்னு சொன்னோம். இந்த டேபிள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, எந்த டேட்டா which data is stored where and under what name. அதாவது எந்த டேட்டா எந்த இடத்துல என்ன நேமில்
ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டேபிள் யூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் எவால்வேஷன் ஆஃப் டிபிஎம்எஸ். எவால்வேஷன் ஆஃப் டிபிஎம்எஸ்ன்றது என்ன அப்படின்னா டிபிஎம்எஸோட பரிணாமங்கள் வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? இந்த கான்செப்ட் வந்து எப்போ இருந்து ஸ்டோரிங் ஆஃப் டேட்டா ஸ்டார்டட் பிஃபோர் 40 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே நிறைய ஃபார்மேட்ஸில் வந்து இந்த டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இயர்லி டேஸில் எதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பஞ்ச்டு கார்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. ஃபைல் சிஸ்டம் வேர் நோன் அஸ் ப்ரெடிசஸர் ஆஃப் டேட்டாபேஸ். அதாவது டேட்டாபேஸ்க்கு முந்தின இது தான் வந்து ஃபைல் சிஸ்டம் அப்படின்றோம். ஃபைல் சிஸ்டத்தில் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு 3 வேஸ் இருக்குது. ஒன்று வந்து இண்டெக்ஸ், ரேண்டம், சீக்வன்ஷியல். இண்டெக்ஸ்ட் அப்படின்னா வந்து குரூப்பிங் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி. ரேண்டம் அப்படிங்கிறது நமக்கு எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை வந்து ரேண்டமாக, அதாவது வரிசையாக இல்லாமல் அங்கங்கே வேணுங்கிற ஃபைலை நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து சீக்வன்ஷியல் அக்சஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆர்டராக வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறது. இந்த ஃபைல் சிஸ்டத்துக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஃபைல் சிஸ்டத்துக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சு. அது என்னென்ன அப்படின்னா டேட்டா டூப்ளிகேஷன், ஹை மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டி அப்படின்னு 3 லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதாவது டேட்டா டூப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே டேட்டா வந்து மல்டிபிள் காப்பீஸ் வந்து எடுத்துக்கிறது, அதான் வந்து டேட்டா டூப்ளிகேஷன். ஹை மெயின்டெனன்ஸ் அப்படின்னா இந்த ஃபைல் சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப என்ன இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதான் வந்து ஹை மெயின்டெனன்ஸ். செக்யூரிட்டி அப்படிங்கிறது இதில் வந்து செக்யூரிட்டி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, அதாவது ரொம்ப டேட்டாவோட ப்ரொடக்ஷன் லெவல் வந்து கம்மியாக தான் வந்துச்சு. ஓகேவா? இந்த 3 லிமிட்டேஷனால் தான் என்னாச்சு அப்படின்னா இதான் வந்து ட்ராபேக்ஸ்னு கூட சொல்லலாம். இது 3ஐயும் வந்து ஃபைல் சிஸ்டத்தோட ட்ராபேக்ஸ்னு சொல்லலாம். இந்த காரணங்களால என்னாச்சு அப்படின்னா டேட்டாபேஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப வந்து பாப்புலராக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? டேட்டா டூப்ளிகேஷன், ஹை மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டி, இந்த 3 காரணங்களால ஃபைல் சிஸ்டத்தை விட டேட்டாபேஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப பாப்புலராக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து டிபிஎம்எஸ் கான்செப்ட். இப்போ தான் நம்ம வந்து டிபிஎம்எஸோட கான்செப்ட்டுக்கு வரோம். ஓகேவா? டிபிஎம்எஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம். இது 2 ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இன்னொன்று வந்து ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த 2 இதில் ஏதோ ஒன்றா தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிபிஎம்எஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த டிபிஎம்எஸ், அதாவது டிபிஎம்எஸ்ஸாக இருந்தாலும் ஆர்டிஎம்எஸ்ஸாக இருந்தாலும் ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ் சிஸ்டமாக இருந்தாலும் 2 பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? அது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங். ஓகேவா? 2 ப்ராப்பர்ட்டிஸை தான் வந்து அது மெயினாக இருக்கும் டிபிஎம்எஸ் க்ரியேட் பண்ணும்போது. அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு கன்கரன்சி கண்ட்ரோல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸோட எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆசிட்க்கு அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன் அண்டு டியூரபிலிட்டி. இதுதான் என்னது ஆசிட். A for atomicity, C for consistency, I for isolation, D for durability பார்த்தோம் இல்லையா? இதான் வந்து ஆசிடோட அக்ரானிம். அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அட்டாமிசிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அட்டாமிசிட்டி ஃபாலோஸ் த தம்ப் ரூல் ஆஃப் ஆல் ஆர் நத்திங். அதாவது ஆல் ஆர் நத்திங் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு டேட்டாபேஸை வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்டேட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க யூசர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று வந்து என்னென்ன அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் அப்டேட்டிங்காக வரணும். ஓகேவா? ஒன்று வந்து அந்த டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்னு வரணும், அப்படி இல்லாட்டி டிரான்சாக்ஷன்ஸ் ஃபெயிலியர்னு வரணும். அதாவது ஒன்று அப்டேட் ஆனால் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகும். ஓகேவா? அதுதான் ஆல். நத்திங் அப்படின்னா எதுவுமே வந்து அப்டேட் ஆகாது. இதான் வந்து ஆல் ஆர் நத்திங் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சி என்ஷூர்ஸ் தட் த சேஞ்சஸ் இன் டேட்டா வேல்யூ டு பி கன்சிஸ்டன்ட் அட் எனி கிவன் இன்ஸ்டன்ஸ். அதாவது கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து நிலைத்தன்மை அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் வரணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த டேட்டாஸோட வேல்யூஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், நிலையானதாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதான் வந்து கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி. ஐசோலேஷன் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா is needed during concurrent transaction. When multiple users do the transaction by accessing same object at the same time, the transaction is known as concurrent. அதாவது concurrent transaction அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே சேம், அதாவது நிறைய யூசர்ஸ் வந்து ஒரே ஆப்ஜெக்டை வந்து சரி அட் அ டயத்தில் நிறைய யூசர்ஸ் ஒரு டேட்டாவை வந்து அக்சஸ் பண்ணாங்க அப்படின்னா அதான் வந்து கன்கரண்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது. அப்போ நம்ம நிறைய யூசர்ஸ் வந்து ஒரே டேட்டாவை இது பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், கான்ஃப்ளிக்ட் அங்கே வந்து
யாருக்கு ஃபஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட் வரும் இல்லையா, அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் வந்து ஐசோலேட்டட் பண்ணுறோம். சரியா, அதர் யூசர்ஸ்லேருந்து இன்னொரு யூசர்ஸ்க்கு வந்து ஐசோலேட்டட் அப்படின்னா தனிமை பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம், நம்ம ஏடிஎம் மிஷினில் கேஷ் வித்ட்ரா பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும், எல்லோரும் வந்து அந்த ஏடிஎம் மிஷினில் அட் அ டயத்தில் நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஒவ்வொருத்தராக நம்ம போய் ஏடிஎம் மிஷினில் பணம் வித்ட்ரா பண்ணுறோம் இல்லையா, அதான் வந்து இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டியூரபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது இஸ் டிஃபைன்ட் as the system's ability to recover all the committed transactions during the failure of storage of or the system. அதாவது அந்த சிஸ்டத்தில் வந்து என்ன ஒரு ஃபெயிலியராக இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட டிரான்சாக்ஷன் வந்து கமிட்டட் ஆயிரும். அதாவது அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதா வந்து டியூரபிலிட்டி அப்படிங்கிறோம். டியூரபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீடித்த திறன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நீடித்த திறன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் அல்ல ஆப்ரேஷன் டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆயிரும், அதை வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும். அந்த டிரான்சாக்ஷன் வந்து ரெக்கவர் பண்ணி கொடுக்கறது தான் டியூரபிலிட்டி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதான் வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துரும். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா கன்கரன்சி கண்ட்ரோல் அண்டு லாக்கிங். அதாவது கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் த டிபிஎம்எஸ் மெக்கானிசம் யூஸ்டு ஃபார் டேட்டா ஷேரிங் when the same data is shared among multiple users. Proper access control is needed and privilege of changing the application data item is controlled through locking. அதாவது இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டேட்டா வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது ஒரே டேட்டாவை வந்து நிறைய யூசர்ஸ் வந்து அக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான அக்சஸ் கண்ட்ரோல் வந்து இருக்கணுன்றாங்க. அதே மாதிரி இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம நிறைய டைம் வந்து அந்த டேட்டா வந்து அக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எது அப்படின்னா லாக்கிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பாஸ்வேர்டு மறந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஒரு 3 times or 4 times வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன ஆகும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்காண்டி லாக் ஆயிரும் இல்லையா, ஃபோன் ஆகட்டும் இல்லை நம்ம ஏடிஎம் மிஷினில் பின் நம்பர் போடும்போது அது லாக் ஆயிரும் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இந்த லாக்கிங் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அதாவது டிபிஎம்எஸ்லோட ஒரு மெக்கானிசம் தான் கன்கரன்சி கண்ட்ரோல் டேட்டா ஷேரிங்காண்டி. இது வந்து என்ன அப்படின்னா நிறையா யூசர்ஸ் வந்து சேம் டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி நிறைய யூசர்ஸ் இது பண்ணும்போது அதை ஒரு ஒரு நிலைக்கு கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டாபேஸ் வந்து லாக்கிங் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணுறது மூலமாக அந்த நிறைய யூசர்ஸ் வந்து ஒரு இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. ஓகேவா, இதான் வந்து டிபிஎம்எஸ் கான்செப்ட்ன்றது. 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்று வந்து கன்கரன்சி கண்ட்ரோல் அண்டு லாக்கிங் பார்த்தோம். அதான் வந்து 2. இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டேட்டாபேஸ்னால் என்னென்னு பார்த்தோம். டேட்டாபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஃபார் க்ரியேட்டிங். எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அடுத்து எப்போ இருந்து 40 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே இந்த சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைல் சிஸ்டம் பஞ்ச்டு கார்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. அடுத்து ஃபைல் சிஸ்டம் பார்த்தோம். ஃபைல் சிஸ்டத்தோட ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னா டேட்டா டியூப்ளிகேஷன், ஹை மெயின்டெனன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த காரணத்தினால ஃபைல் சிஸ்டத்தை விட என்ன ஆச்சு அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து பாப்புலர் ஆயிடுச்சு. டிபிஎம்எஸ் கான்செப்டில் வந்து 2 கான்செப்ட்ஸ் இருக்குது, ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கன்கரன்சி கண்ட்ரோல் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மாடல் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.